காய்ஸ் போற வழி வந்து சரியா ஆபத்தா இருக்கு. பாத்துங்கன்னு சொன்னா பாருங்க, நீங்க வந்து எவ்வளவு பேர் ஸ்டக் ஆயிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து செங்குத்தா வந்து காணப்படுது. செங்குத்தை வந்து தாண்டி போறது சரியான கஷ்டம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாங்க சாலையோரம் வழியா உங்களோட வித்தியாசமான இடத்துக்கு கூட்டி வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராக் கிளைம்பிங் வந்து எல்லாருக்கும் மிகவும் ஆசையான ஒன்றாக இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாங்க உங்களை டம்பிளுக்கு கூட்டி வந்திருக்கிறோம். ஸோ இந்த டம்பிள்லேருந்து ஹபரனுக்கு போற வழியில 2 ராக்ஸ் காணப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிகிரியா பத்தி. ஸோ அன்னைக்கு நாங்க சிகிரியா போறது இல்லை, சிகிரியாவுக்கு அடுத்ததா இருக்கிற பிதிரங்கல மலைக்கு தான் நாங்க போக போறோம். ஸோ இந்த பிதிரங்கல மலையோட வியூவை தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த பிதிரங்கல மலையோட அடிவாரத்துல ஒரு கோயில் ஒன்று காணப்படுது. ஸோ அந்த கோயிலுக்கு ஊடாகத்தான் வந்து நீங்க மேல போகணும். ஸோ அதுதான் நாங்க பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிதிரங்கல மலைக்கு வந்து நீங்க கொஞ்சம் மேலே ஏறி வந்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று தென்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த புத்தர் ஸ்டாச்சுவை வந்து நீங்க பார்க்கலாம், வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த போர்டில் வந்து போட்டிருக்கிற இந்த மாதிரியான ஆடைகள், அதோட வந்து உபகரணங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து நிறைய ஏறி மேலே போக வேண்டிய ஒரு விஷயமா வந்து காணப்படுது. ஸோ நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்களும் ஏறுவோம் வாங்க. பட் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு, பட் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறுவோம். இது மாதிரி தான் இருக்க போகுது. குகை மாதிரி இருக்கு. ஸோ சுற்றி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஸோ ஒயிட் வந்து வெளிச்சமாக இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் வர வேண்டி இருக்கு. ரொம்ப டயர்டாகவும் இருக்கு. ஹாஃப் ஆஃப் த வே வந்து ஏறிட்டு வந்துட்டோம். அதாவது அரைவாசி தூரத்துக்கு ஏறிட்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய தூரம் ஏற இருக்கு. பார்த்தாலே விளையாடணும். இப்போ நான் ஏன் இப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கு. ஸோ இந்த கேவ் வந்து அப்படியே கீழே போகுது. பார்த்து கவனமாக இருக்கணும். என்னோட ஒருவேளை மஞ்சுமல் பாய்ஸில் வர குணா கேவும் பற்றி தெரியாது, பட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே வந்து நிறைய பள்ளங்கள், அதாவது குழி குழி குடி குடி குழி மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி.
ஸோ கைஸ் பாருங்க வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். ஆனால் இன்னமும் மேலே போக இருக்கு. ஆனால் எனக்கு பின்னுக்கு இருக்கிறது வந்து சிகிரியா ராக். ஸோ இந்த பிதுரங்கல மலையிலிருந்து பார்க்கக்குள்ள சிகிரியா ராக் வந்து அங்கே எவ்வளவு வடிவா தெரியுது அப்படின்னு நீங்களும் பார்த்து. ஸோ காய்ஸ் பாருங்க வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்ல மலை இருக்குது, பெரிய மலை இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய காத்தடிக்குது. இங்கேருந்து பார்க்கக்குள்ள வந்து அங்கே இருக்கிற சிகிரியா ராக் வந்து உங்களுக்கு நல்லா தெரியலாம் தெரியும். ஸோ இது வந்து பிதுரங்கல் மலையில வந்து நாங்கள் இருக்கிறோம். உங்களை சால்வனுக்கு இங்கே கூட்டிட்டு போயிருக்கோம். மறக்காம லைக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து நல்ல அழகியது இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய காத்து இருக்கு. இப்படி இருக்கிற இந்த தருணத்துல வந்து ஜூவி நீங்க இங்க தானே நிக்கிறீங்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? எப்படி பிரியாணி வியூ இங்கன்னு பாக்க நல்லா இருக்கு. ஆனா என்ன ஏழைக்கு தான் சரியா கஷ்டப்பட்டது. சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு எங்க ஃபாரினர்ஸ் சரியா கஷ்டப்படுறாங்க. மற்றது சின்ன பிள்ளைகள் தூக்கி ரக்குறது எல்லாம் கொஞ்சம் சிக்கலா தான் கிடக்கு. இப்ப அழுத்தாக்கள் வளர்ந்தாக்கள் பிரச்சனை இல்லை, வரலாம். கப்பல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சுத்தி வர. ஸோ கப்பல்ஸும் வரலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கு. கொஞ்சம் கூட வச்சிருக்கலாம். சரியான சாய்வான பாறையெல்லாம் இருக்கு. கிரிப் இல்லாம சரியான கஷ்டம். அப்படியான இடங்கள்ல ஒரு காயிலோ இல்லாட்டி ஒரு கம்பி அப்படியே வச்சிருந்தாலே ஈஸியா வரலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி கிடக்கு. ஸோ இவரை எதனா ஒரு சேஃப்டி கோட்டான இல்லை, குப்பைகள் அது வேண்டி இல்லை, நீட்டா இருக்கு. அந்த அந்த மீன் பாராட்டு சொல்லுவாங்க. காய்ஸ் போற வழி வந்து சரியா ஆபத்தா இருக்கு. பாத்துங்கன்னு சொன்னா பாருங்க, நீங்க வந்து எவ்வளவு பேர் ஸ்டக் ஆயிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து செங்குத்தா வந்து காணப்படுது. செங்குத்தை வந்து தாண்டி போறது சரியான கஷ்டம். பார்த்து பக்காவா கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் கூட வாங்கும். அதெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வியூ வந்து உங்களே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க மத்தியானத்துல வந்தாலும் சரி, ஈவினிங்ல வந்தாலும் சரி, இந்த மாதிரியான காத்தோட கூடிய ஒரு அழகியான ஒரு தருணத்தை உங்களுக்கு என்ஜாய் பண்ணி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இங்க வார வழிக்கு கரடு முரடா காணப்படுது. ஒரு செங்குத்து பாறை இருக்கு. அந்த பாறையால வாரது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப அதனால வார ஆட்கள் வந்து சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு வார ஆட்களும் சரி, பெரிய ஆட்கள் வயசு போன ஆட்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா வர வேண்டியது கட்டாயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த அழகான வீடியோவை சாலையோரம் வழியா நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட
இது உங்களுக்கு வார ஆக்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.